of our faith. ஆமென். ஆக இன்னொரு ஸ்கிரிப்சர் போர்ஷனுக்கு நம்ம போவோம். So let's move on to the next scripture portion. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் Acts of chapter 3 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரை. from verses 1 to 4. Now Peter and John were going up to the temple at the hour of prayer. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு The போனார்கள். 9th hour, that is 3 p.m. 3 மணி அளவிலே, மத்தியானம் 3 மணி. மத்தியானம் 3 மணி. And a man who had been unable to walk from birth was being carried along. அப்போது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். Whom they used to set down every day at the gate of the temple, which is called Beautiful. நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவால வாசல் அண்டையிலே வைப்பார்கள். So that he could beg alms from those entering the temple. ஆகவே அந்த ஆலயத்தில் பிரவேசிக்கிறவரிடத்திலே பிச்சை கேட்கும்படி. So when he saw Peter and John about to go into the temple, தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு he began asking them for coins. அவர்களிடத்திலே பிச்சை கேட்டான். எல்லாரும் சொல்லுங்க coins ன்னு சொல்லுங்க. சில்லறை கேட்டான். சொல்லுங்க சில்லறைன்னு சொல்லுங்க. Say he asked for சில்லறை coins. காசை கேட்டான். He asked for coins. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க சில்லறைக்காக வாழக்கூடாதுன்னு சொல்லுங்க. Say we should not live for mere coins. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க சில்லறைக்காக செட்டில் ஆக We கூடாதுன்னு should சொல்லுங்க. not settle for mere coins. Don't settle for coins. வெறும் சில்லறைக்காக நாம் Never வாழக்கூடாது. settle for coins. எப்பொழுதும் இந்த சில்லறை பெறுவதற்காக நாம் He வாழக்கூடாது. began asking them for coins. அவர்களை பார்த்து அவன் பிச்சை கேட்டான். But Peter along with John பேதுருவும் யோவானும் stared at him intently அவனை உற்று பார்த்து and said, look at us. எங்களை நோக்கி பார் என்றார்கள். எங்களை நோக்கி பார். Look at us. சொல்லுங்க என் பார்வை எங்கோ, Where my eyes go, என் பார்வை எங்கோ, where my eyes go, என் வாழ்க்கை அங்கே. my life follows. சொல்லுங்க பார்வை ரொம்ப 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 முக்கியம். Say our vision, what we see is very very Our important. attention is very 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 நம்முடைய பார்வை important. மிகவும் முக்கியமானது. Where was this man? எங்கே இந்த மனிதன் He இருந்தான்? was crippled. அவன் முடவனாக இருந்தான். Crippled from birth. அவன் பிறவி சப்பானியாக பிறவி இருந்தான். சப்பானி. He was crippled from birth. எனக்கு ஞாபகம் இருக்கு. I remember this நான் well. அதை கொஞ்சம் டீப்பா தியானம் பண்ணும் பொழுது When I was deeply meditating on ஒருவேளை this என் portion, ஞாபகம் சரியோ தவறோ தெரியல. I do not know what I remember is right or இந்த wrong. ஸ்கிரிப்சர் போர்ஷன்ல இருந்து பல செய்திகளை நான் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். I have preached from this scripture portions many இந்த times. பிறவி சப்பானிக்கு This man who is lame from birth, 40 வயசு இருக்கலாம்னு சொல்றாங்க. he must be around எத்தனை 40 வயசுங்க? years. How many years? 40 வயசு. He must have been around 40 years. 40 வயசு உள்ள இந்த மனுஷன் This man who was 40 years டெய்லி old, ஒவ்வொரு நாளும் every single day, அது அவனுடைய ருட்டீன் ஆயிடுச்சு so பாருங்க. it was a routine for him. அவனால நடக்க முடியாது, He cannot walk, ஒண்ணும் செய்ய he முடியாது, cannot do anything. வெறும் பிச்சை எடுக்கணும் He அவ்வளவுதான். would just beg. அவனால செய்ய முடிஞ்சதெல்லாம் பிச்சை தான். Whatever he could do was to beg for money to This man others. had been lame from birth. அவன் பிறவி சப்பானியாக இருந்தான். Carried daily. ஒவ்வொரு நாளும் அந்த இடத்தில் கொண்டு அவனை வரப்பட்டான். சுமப்பார்கள். They would carry him to that place. யார் சுமந்தாங்க தெரியாது. We do not know who carried him to that ஃப்ரெண்ட்ஸ் place. சுமந்து இருக்கலாம், Maybe it would have been his அவங்க friends, பிரதர்ஸ் சுமந்து or it இருக்கலாம், would have been his சொந்த brothers, பந்தங்கள் சுமந்து or his இருக்கலாம். relatives would have gotten எவ்ரிடே there. அவனை சுமந்து கொண்டு வருவாங்க. ஒவ்வொரு நாள், every single day they would bring him எங்க there. கொண்டு வந்து வைப்பாங்க? Where would they bring him at அலங்கார place? வாசல்ல. They would bring him in the gate of சொல்லுங்க அலங்கார beautiful. வாசல்னு சொல்லுங்க. Everybody say the entering அலங்கார beautiful. வாசலுக்கு அருகில் அவனை வைப்பார்கள். They would place him in that gate called Beautiful. அவன் என்ன செய்வான்? And what would he do? அந்த தேவாலயத்துக்கு In that temple, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் எவ்ரிடே வருவாங்க. every single day thousands of devotees used to ஒவ்வொரு come. நாளும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள். Every single day thousands of devotees. அவங்களுக்கு சேரிட்டில ஒரு நம்பிக்கை, So they had this belief in charity. தான தர்மம் செய்வதில் ஒரு They நம்பிக்கை. would believe in putting alms to people. கோயிலுக்கு போகும் பொழுது As they go to the temple, கோயிலுக்குள்ள கொடுக்கிற ஒரு காணிக்கை ஒண்ணு. there's something which they give inside the ஆனா temple. பிச்சைக்காரங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? And what would they do to the beggars? 10 ரூபாவை சில்லற காசா மாத்திடுவாங்க. They would change 10 rupees note into coins. 20 ரூபாவை சில்லற காசா மாத்திடுவாங்க. And they would change 20 rupees note to coins. வழியெல்லாம் இருக்கிற பிச்சைக்காரங்க
பிச்சைக்காரங்களுக்கு போடுவாங்க. And they would put those coins to all those beggars on the அதனாலதான் way. இவன் சில்லறைக்கு செட்டில் ஆயிட்டான். And that is why he settled for those coins. டெய்லி கையில சில்லறைய பார்த்து 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 Every single day looking at those coins in சில்லறைக்கு his செட்டில் hands. ஆயிட்டான். He settled for those coins. அவன் பாருங்க யாரையோ ஒருத்தரை ஒரு கூட்டத்தை சார்ந்து இருந்தான். As he was dependent on somebody in some group. அவன் பிழைப்பதற்காக யாரையோ ஒருவரை ஒரு கூட்டத்தை சார்ந்திருக்க In order வேண்டியதாயிரு. to live, he was dependent on somebody or some group. என்ன ஒரு tragedy பாருங்க. What a tragedy for எவ்வளவு him. வேதனை பாருங்க. What a tragedy. எங்க இருக்கிறான்? Where was he? அலங்கார வாசலண்டையில் He was இருக்கிறான். in the gate of Beautiful. ஆக அலங்கார வாசலண்டையில் As he was there in the gate called அவருடைய Beautiful, வாழ்க்கை உடைந்திருக்கிறது. his life was broken. Beautiful gate அலங்கார வாசல். but broken life. ஆனால் உடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. Beautiful gate அழகிய வாசல். but broken life. ஆனால் உடைந்த வாழ்க்கை. This man இந்த மனிதன் was stuck at the gate called Beautiful. அந்த அலங்கார வாசலிலே தங்கிவிட்டான். He was stuck at the gate called Beautiful. அந்த அலங்கார வாசலிலே அங்கேயே உட்கார்ந்து விட்டான். Yet his life remained broken. ஆனால் அவனுடைய வாழ்க்கையோ உடைந்த வாழ்க்கையாக Man sat இருக்கிறது. at the temple gate. அந்த மனிதன் அந்த அலங்கார வாசலிலே He was உட்கார்ந்து close to worship. அந்த ஆராதனைக்கு மிக அருகாமையிலே Close அவன் to இருந்தான். worship. ஆராதனைக்கு மிக அருகாமையிலே அவன் சொல்லுங்க இருந்தான். ஆராதனைக்கு அருகில் He was சொல்லுங்க. very close to the He was worship. close to worship. அந்த ஆராதனைக்கு அருகாமையிலே Where அவன் இருந்தான். hundreds and thousands would come. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கானவர்கள் அந்த இடத்திலே காலையில வருவார்கள். இருந்து ராத்திரி வரைக்கும் இருப்பான். From morning till night people would walk அவன் in. காதுகள்ல கேட்டதெல்லாமே Whatever he could hear in that place was, ஆராதனையின் சத்தம் தான். he could only hear the worship Close to sound. the worship. அந்த worshipin அருகாமையிலே அவன் He was இருந்தான். close to prayer. அந்த ஜெபத்தின் அருகாமையிலே அவன் ஜெபத்திற்கு இருந்தான். அருகாமையில் இருந்தான். He was close to prayer. அந்த இடத்துல நூற்றுக்கணக்கானவங்க முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. Hundreds of people would be kneeling down there and praying என்ன to படுத்து God. ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. Or they would be lying and praying to முழங்கால் God. படிட்டு ஜெபம் Or பண்ணுவாங்க. they would be kneeling and praying அழுது to God. புலம்பி ஜெபம் பண்ணிட்டு Or இருப்பாங்க. they would cry and shed tears and He pray was to close God. to prayer. ஆகவே ஜெபத்திற்கு அருகாமையில் அவன் He was இருந்தான். close to beauty. அழகிற்கு அருகாமையிலே அவன் பக்கத்துல இருந்தான். பார்த்து சொல்லுங்க அழகிற்கு அருகாமையில் He was இருந்தான் close சொல்லுங்க. to beauty. Close to beauty. அழகிற்கு அருகாமையிலே Yet இருந்தான். he was still ஆனாலும் கூட outside transformation. அந்த மாறுதலுக்கு வெளியே அவன் இருந்தான். ஆராதனைக்கு அருகில் He இருக்கிறான். was close to worship. ஜெபத்திற்கு அருகில் He was இருக்கிறான். close to prayer. அழகிற்கு அருகில் He was இருக்கிறான். close to beauty. தேவாலயத்துக்கு He அருகில் was இருக்கிறான். close to temple. ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே But in his life ஒரு மாற்றமும் கிடையாது. there was no change. No transformation. There was no transformation. No hope at all. அந்த இடத்திலே நம்பிக்கை இல்லை. His life was so miserable. மிகவும் மோசமான ஒரு வாழ்க்கையிலே Child வாழ்ந்தான். of God, தேவ பிள்ளையே, you can be near holy things. நீங்கள் பரிசுத்தமான காரியத்தின் அருகாமையிலே இருக்கலாம். பரிசுத்தமான இடங்களுக்கு அருகில் இருக்கலாம். You may be near holy things. பரிசுத்தமான காரியங்களுக்கு அருகில் You இருக்கலாம். may be near holy things. This man was close to worship. இந்த மனிதன் அந்த ஆராதனைக்கு He was அருகாமையில் close to இருந்தான். prayer. ஜெபத்துக்கு He was அருகாமையில் close to இருந்தான். beauty. அழகிற்கு அருகாமையிலே அவன் Yet he இருந்தான். remained ஆனாலும் கூட spiritually crippled. ஆவிக்குரிய ரீதியிலே முடமாக இருந்தான். சொல்லுங்க ஆவிக்குரிய முடமாயிருந்தான் He was சொல்லுங்க. spiritually crippled. ஜெபத்திற்கு அருகில் He இருக்கிறான். was close to prayer. ஆராதனைக்கு அருகில் He was இருக்கிறான். close to worship. சபைக்கு அருகில் He was இருக்கிறான். close to the temple. இந்த பரிசுத்தமான இடத்திற்கு அருகில் He was இருக்கிறான். close to the holy place. You can be around holy things. நீங்கள் பரிசுத்தமான இடத்திற்கு அருகாமையிலே You இருக்கலாம். can be around worship. நீங்கள் ஆராதனைக்கு அருகிலே இருக்கலாம். Yet you can remain spiritually crippled. ஆனாலும் கூட ஆவிக்குரிய முடவனாக இருக்கலாம். என்னதான் நீங்க ஆராதனைக்கு அருகில் இருந்தாலும் நான் ஆராதனைக்கு அருகில் How இருந்தாலும் much ever you and I may be near to worship. என்னதான் பரிசுத்த ஸ்தலத்திற்கு அருகில் How இருந்தாலும் much ever we are near the holy places. நான் ஆவிக்குரிய முடமாய் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. There are chances for me to be spiritually crippled. Familiar with the church. சபையை குறித்து நன்றாக தெரியும். He was familiar with the church. அவன் சபையை குறித்து அந்த ஆலயத்தை குறித்து நன்றாக You will have அறிந்திருந்தான். to pay attention to this. இதை கவனமாக நீங்கள் கேட்க வேண்டும். Being familiar with the church is one thing. ஆலயத்தை குறித்து அதிகமாக அறிவது ஒன்று. Being familiar in the church is another thing. ஆலயத்துக்குள்ளே மற்றவர்கள்
அவனை அறிவது இன்னொன்று. So let me talk to you about familiar with the church. ஆகவே ஆலயத்தை குறித்து அதிகமாக அறிவதை குறித்து நான் What is பேசுகிறேன். being familiar with the church? ஆலயத்தை குறித்து அதிகமாக அறிவது என்றால் என்ன? உங்களுக்கு தெரியும். You know very well. EAGC எங்க இருக்குன்னு You தெரியும். know where is EAGC எந்த church? வழியில போகணும்னு Which தெரியும். way you have to follow to come எந்த to the எந்த church? மெட்ரோ எடுக்கணும்னு Which தெரியும். metro train you ஒரு should take? ஃபேமிலி நேத்து சொன்னாங்க, One family told பாஸ்டர் yesterday. மெட்ரோ கனெக்ஷன் வந்துடுச்சுன்னு சொன்னா If the metro connection we get நாங்க in this ரெகுலரா place, வந்துருவோம். we would come to the church நாங்க regularly. எலக்ட்ரானிக் சிட்டில இருந்து We are coming from electronic மீனாட்சி city. மால் கிட்ட காரை போட்டுட்டு We would put our car in நாங்க ரெகுலரா Meenakshi சர்ச்சுக்கு வந்துருவோம். and we would come to the அப்ப church தெரியும் regularly. சர்ச் ஃபெமிலியர். So that means that they are familiar with the church. EAGC எங்க இருக்குன்னு தெரியும். They know where is EAGC. EAGC க்கு எப்படி போகணும்னு They தெரியும். know how to reach EAGC EAGC. பில்டிங் தெரியும். They know the building of ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல என்ன EAGC. இருக்குன்னு They தெரியும். know what is there in the first இந்த floor. பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்குன்னு They தெரியும். would know how is this platform. ஆக EAGCல என்னெல்லாம் நடக்குன்னு தெரியும். So they know everything that happens Being in familiar with the EAGC. church. ஆகவே சபையை குறித்து நன்றாக சொல்லுங்க, அறிந்திருப்பது. உனக்கு சபை குறித்து நல்லா தெரியும்னு Say சொல்லுங்களே. you know very well. You're நிறைய familiar with the தெரிஞ்சிருக்கலாம். church. You know many things இந்த about the சர்ச் church. பாஸ்டர் இவரு, He is the pastor of this இவங்க என்ன church. பாஸ்டர், She's that pastor. மத்தவங்க என்ன பாஸ்டரா Who is இருக்கிறாங்க. the other pastor? எல்லாமே உங்களுக்கு ஃபெமிலியரா You are இருக்கலாம். familiar with everything. But yet ஆனாலும் you கூட can still remain crippled spiritually. ஆவிக்குரிய முடமாக நீங்கள் இருக்கலாம். சர்ச்சை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தோம், Though you may know everything about the ஒரு church, நபர் ஆவிக்குரிய முடமா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. there are chances for someone to be spiritually crippled. What is being familiar in the church? சபைக்குள்ளே மற்றவர்கள் உங்களை அறிவது என்றால் I என்ன? am familiar. என்னை குறித்து எல்லாருக்கும் ஒரு தெரியும். சிலருக்கு என் பேர் தெரியாம இருக்கலாம். Some may not even know my name. ஒரு சிலருக்கு இவங்க பேர் தெரியாம Some இருக்கலாம். may not know her name. ஆனா இவங்க பாஸ்டர், But she is a அவர் pastor. சீனியர் பாஸ்டர், He is a senior இவங்க pastor. வர்ஷிப் லீடர், And they are the worship அவங்க leaders. அசோசியேட் பாஸ்டர். She is associate சோ pastor. நாங்க சர்ச்சில் ஃபெமிலியரா இருக்கலாம். So we are maybe familiar in the church. நீங்க சர்ச்சில் ரொம்ப ஃபெமிலியரா You இருக்கலாம். may be familiar in the church. But yet ஆனாலும் கூட you can remain spiritually crippled. ஆவிக்குரிய முடமாக நீங்கள் இருப்பதற்கு சர்ச்சில் சாத்தியம் எவ்வளவு உண்டு. ஃபெமிலியரா இருந்தாலும் How much ever you are familiar in the church, ஆவிக்குரிய வாழ்க்கையில் in your spiritual life, முடமா இருப்பதற்கு வாய்ப்பு there இருக்கிறது. are chances for someone to be crippled. Listen to this. இதை கவனமாக கேளுங்கள். Proximity is not the same as transformation. அருகாமை இல்லது சமீபம் என்பது மாற்றம் அல்ல. Proximity is not the same as transformation. நெருக்கமாக இருப்பதினால் மாற்றம் வரும் என்பது கிடையாது. யாரோடு ரொம்ப நெருக்கமா இருக்கிறீங்க, Whoever you are very much in close ஒரு proximity, காரியத்தோடு நெருக்கமா இருக்கிறீங்க, you are in close proximity with something. அதனால மாற்றம் உண்டாயிருக்கும்னு சொல்ல முடியாது. Because of that you cannot say there is some transformation. நீங்க சர்ச்சுக்கு நெருக்கமா You இருக்கலாம், may be in close proximity with the church. நீங்க பல காரியங்களுக்கு நீங்க வர்ஷிப்புக்கு நெருக்கமா You may be இருக்கலாம். close to doing worship. ஆக எதிலே நெருக்கமா இருக்கிறீர்களோ Or whatever you are in close proximity அதனால் with, உங்களுக்கு மாற்றம் உண்டாயிருக்குன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. nobody can say that you are transformed because of Being in that. the church சபையிலே இருப்பதினாலே doesn't make you and I உங்களையும் என்னையும் true Christians. உண்மையான கிறிஸ்தவர்களாக மாற்றாது. சர்ச்சில் இருக்கிறதுனால, Because you are in church, சத்தமா சொல்லுங்க, சர்ச்சில் இருக்கிறதுனால, because I am in church, சர்ச்சில் இருக்கிறதுனால because I am in church, நான் உண்மையான கிறிஸ்தவன் சொல்ல I முடியாது. cannot say I am a true Christian. Are you here? இங்கதான் இருக்கீங்களா? Being close to the pastor பாஸ்டரோடு கூட நெருக்கமாக இருப்பது doesn't make you a disciple. ஒரு சீஷனாக உங்களை நான் மாற்றாது. பாஸ்டருக்கு ரொம்ப க்ளோஸா I am very இருக்கிறேன், close to pastor. அதனால நான் ஒரு சீஷன். I am a very good beautiful You can disciple. be close to pastor. நீங்கள் போதகரோடு கூட மிகவும் That நெருக்கமாக doesn't make இருக்கலாம். you a true disciple. அது உங்களை உண்மையான சீஷனாக You can மாற்றாது. still remain spiritually crippled. ஆகிலும் கூட நீங்கள் ஆவிக்குரிய முடமாக Being in a இருக்கலாம். prayer meeting ஒரு ஜெப கூட்டத்திலே இருப்பதினாலே doesn't make you a prayer warrior. உங்களை ஜெப வீராங்கனையாக ஓ, மாற்றாது. நான் prayer meeting போனேன், I went to that prayer சிலர் meeting. சொல்றத நான் I கேட்டிருக்கிறேன். have heard some saying like பாஸ்டர், this. நான் prayer meeting போனேன், Pastor, I went for that prayer meeting. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தாங்க, Thousands of people were there in ஐயோ that 3 meeting. நாள் பரலோகமா இருந்தது. 3 days it was like heaven. 3 நாள் எப்படி போச்சு
போச்சுன்னே தெரியாது. Don't know how those 3 days went. Being in a prayer meeting இப்படியாக ஜெப கூட்டத்திலே இருப்பது doesn't make you a prayer warrior. உங்களை ஒரு ஜெப வீராங்கனையாக மாற்றாது. 3 நாள் பரலோகம் பாஸ்டர், 3 days heaven pastor. சிஸ்டர் இப்போ எங்க இருக்கிறீங்கன்னு கேட்பேன். I asked sister, where are you now? இங்க இப்போ எங்க இருக்கிறீங்க? Where are you now? பரலோகத்துல இருந்து எங்க வந்துட்டீங்க? From நரகத்துக்கு heaven, வந்துட்டீங்களா? where have you come? Have you come to hell? Being in a prayer meeting doesn't make you a prayer warrior. ஒரு ஜெப கூட்டத்திலே நீங்கள் போய் கலந்து கொண்டதினால் உங்களை ஜெப வீராங்கனை என்று சொல்ல Being முடியாது. born in a Christian family ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்ததினாலே doesn't make you a child of God. உங்களை தேவ பிள்ளையாக அது மாற்றாது. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்ததனால Because you are born in a Christian family, நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ள முடியாது. you cannot say I am also a Christian. நான் ஒரு கிறிஸ்தவ பெயர் எனக்கு இருக்கு. I have a Christian name. கிறிஸ்டியன் நேம். I have a Christian name. அதனால நான் ஒரு ட்ரூ கிறிஸ்டியன் சொல்ல முடியாதுங்க. And because of that you cannot say you are a true Christian. Listen to this. இதை கேளுங்கள். Carrying a Bible doesn't mean you carry God's word in your heart. நீங்கள் வேதத்தில் கையிலே வைத்திருக்கிறதினால் தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய இதயத்தில் வைத்திருக்கிறீர்கள் என்பது அர்த்தமல்ல. பைபிளையும் என்னையும் பிரிக்கவே முடியாது. You may say you cannot separate me and my Bible. பைபிள் இல்லாம வெளிய போகிறதே கிடையாது. I never go out without my Bible. பைபிள் என்னோடு ஒட்டிக்கிட்டு இருக்கு. Bible is always clinging to எப்பவுமே me. பைபிளை தூக்கிட்டு I would போறேன். always carry my Bible. சும்மா பைபிளை தூக்கிட்டு போகிறதுனால But just because you carry the Bible in your hand, அந்த பைபிள்ல இருக்கிற வார்த்தை the word of God that is given in உங்க the உள்ளத்தில் Bible, என் உள்ளத்தில் இல்லைன்னு சொன்னா if it is not there in your heart and in பக்கத்துல my பார்த்து heart, சொல்லுங்க என்ன பிரயோஜனம்னு say சொல்லுங்க. what is the use of that? சும்மா பைபிளை தூக்கிட்டு திரியறதுனால Because you carry the Bible in your hand, மாற்றம் என்று சொல்ல முடியாது. it will transform. We cannot say that. Are you here? இங்கதான் இருக்கீங்களா? Knowing scripture வேத வாக்கியங்களை நாம் doesn't அறிவதினாலே always mean knowing Christ personally. தேவனை தனிப்பட்ட முறையிலே நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்ல ஓ முடியாது. எனக்கு ஆதியாகமத்திலிருந்து என்ன வெளிப்படுத்தல் வரை I know தெரியும். everything from Genesis to Revelation. எனக்கு எல்லா promises I தெரியும். know all the promises in the எனக்கு Bible. எல்லா commandment I தெரியும். know all the commandments in the எனக்கு Bible. church history தெரியும். I know the church history. எனக்கு கிரீக் தெரியும். I know the Greek language. எனக்கு ஹீப்ரூ I தெரியும். know the Hebrew எனக்கு language. லாட்டின் தெரியும். I know Latin. எனக்கு மூல பாஷை தெரியும். I know the ஸ்கிரிப்சரை கரைச்சு குடிச்சிருக்கிறேன். I know everything that is given in the ஸ்கிரிப்சரை scripture. கரைச்சு குடிச்சு மனப்பாடம் பண்றதுனால Just because you know all the scripture portions you இயேசுவை by heart, தனிப்பட்ட முறையில் நான் அறிந்திருக்கிறேன் சொல்ல you முடியாது. cannot say that you know Jesus இங்க தான் personally. இருக்கிறீங்களா? Are you all here? Are you here? இங்க தான் இருக்கீங்களா? Singing worship songs தேவனுடைய பாடலை பாடுவதன் doesn't மூலமாக always mean living a life of worship. நீங்கள் எப்பொழுதுமே ஆராதனை நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீர்கள் என்ற அர்த்தம் அல்ல. Singing worship songs தேவனுடைய பாடல்களை one ஆராதனையாக thing, பாடுவது but ஒன்று. living a life of worship is another thing. ஆனால் அந்த ஆராதனை நிறைந்த வாழ்க்கையை வாழ்வது இன்னொன்று. எந்நேரமும் பாட்டுதான். Always I sing songs. உட்கார்ந்தா அல்லேலூயா. When I sit I say நின்னா hallelujah. ஸ்தோத்திரம். When I stand I say நடந்தா stotram. praise the Lord. When I walk I say praise the Lord. அல்லேலூயா அல்லேலூயா தான் And பாருங்க. I always keep saying ஆக hallelujah. இதெல்லாம் செய்யறதுனால Just because we do all these things, நம்ம ஆண்டவரை தனிப்பட்ட முறையில் அறிந்திருக்கிறோம் என்று சொல்ல முடியாது. we cannot say that we know God personally. இங்க அழகா பாடலாம். We can sing beautifully இங்க அழகா here. லீட் பண்ணலாம். You can lead very beautifully. இங்க அழகா வாசிக்கலாம். They can play the beautifully ஆனால் here. வாழ்க்கையில் ஆராதனை இருக்கிறதா? But is there worship in your ஒரு life? சின்ன சோதனை வந்தால், A small trial that ஒரு comes in சின்ன your life, கஷ்டம் நெருக்கடி a வந்தால், small problem comes in your life. சங்கீதக்கார மாதிரி சொல்ல முடியுமா? Or can you say just like the psalmist says, கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். I will praise the Lord at all times. அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் His இருக்கும். praises would be always in my mouth. நம்மில் எத்தனை பேர் சொல்ல முடியும்? How many of us can say ஒரு like சின்ன that? சோதனைக்கு நாம் சோர்ந்து போகிறோம். A small trial we are ஒரு so சின்ன பாடு tired. நெருக்கடி வந்தால் சோர்ந்து A போகிறோம். small crisis that comes we give off everything. Are you here? இங்க தான் இருக்கீங்களா? Just because I have a frame, a photo picture frame that says Christ is the head of this house. கிறிஸ்துவே இந்த வீட்டின் தலை என்று அங்க ஒரு போஸ்டர் போட்டதனால ஒரு 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 frame போட்டு Christ is the head of this house. The silent listener to every conversation. we put a post saying that Christ is the head of the house and he's a silent listener to all that I speak. ஆனா அப்படி ஒரு 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 frame போட்டுட்டு அவர்தான் head ன்னு சொல்லி Just by putting a frame with those verse and say that he's the அவருக்கு head. மேல வீட்ல நான் என்ன வெச்சேன்னு சொன்னா
and I keep myself above him. என்ன பிரயோஜனங்க? What is the use? Just because you are a member of a church, நீங்கள் ஒரு சபையில் அங்கத்தினராக இருப்பதினாலே you can be a member, regular member of a church, ஒரு சபையின் ஒரு ரெகுலர் மெம்பராக நீங்கள் but இருக்கலாம். still remain spiritually crippled. ஆனாலும் ஆவிக்குரிய முடமாக நீங்கள் இருக்கலாம். You know, being a member ஒரு சபையின் அங்கத்தினர் என்று சொல்லும் பொழுது doesn't automatically அது தானாகவே make you a part of his body. அவருடைய சரீரத்தின் பங்காக உங்களை அது மாற்றாது. சர்ச்சில் மெம்பரா இருக்கிறதுனால Just because you are a member in a நான் அவருடைய church, சரீரத்தில் பங்கா இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. you cannot say that I am a part of his body. சிஸ்டர், சர்ச்சில் மெம்பர்ஷிப்புக்கு பல ரீசன்ஸ் சொல்றாங்க. I said they are saying so many reasons for being a member in a அந்த church. காலத்துல சொல்லுவாங்க EAGCக்கு போயிராதீங்க. And those days they would say don't ever go to அவங்களுக்கு EAGC. கல்லறை இல்ல. They don't have a cemetery. என்னவா கல்லறை இல்ல, செத்தா கல்லறை கிடையாது. So if someone dies, there's no cemetery to bury them. அப்படி சொல்லி சர்ச்சுக்கு அந்த சர்ச்சுக்கு போகாதீங்க, எங்க சர்ச்சுக்கு வாங்க, எங்களுக்கு கல்லறை இருக்கு. இப்பதான் இவங்க சொந்தமா கல்லறையை வாங்கி போட்ட மாதிரி. இப்ப இவங்க சர்ச்சுக்கு வரவங்களெல்லாம் உடனே அடக்கம் பண்ணிடுவாங்க போல. So they say they have their own cemetery and they say come to our church. எங்க சர்ச்சுக்கு வந்தா அது இருக்கு. If you come to our church, we have எங்க get சர்ச் this. பில்டிங்க பாருங்க. Look at the building of our ஆஹா, church. என்ன ஸ்ட்ரக்சர். What a beautiful structure it என்ன is. ஆர்க்கிடெக்சர். What an architecture. எங்க சர்ச்சில் பார்க்கிங் ஃபெசிலிட்டி பாருங்க. We have parking facilities in எங்க our சர்ச்சில் church. அந்த லைட்ட பாருங்க. Just look at the lights அந்த in our அந்த church. பெஞ்ச் எல்லாம் பாருங்க. Look at all those benches. 200 வருஷம் பெஞ்ச். 200 years old அந்த 200 வருஷ பெஞ்ச்ல in that 200-year-old bench, நீங்க வார போய் உட்கார்ந்தோம், though you may go there and sit every single ஆவிக்குரிய week, முடமாய் வீட்டுக்கு போகலாம். you can reach home as a crippled, spiritually ஏதோ ஒரு crippled person. சர்ச்சில் போய் உட்கார்ந்ததுனால Because you went and sat in some church, நீங்க உங்களை பெரிய விசுவாசின்னு சொல்ல you முடியாதுங்க. cannot call yourself a நானும் great சொல்ல believer. முடியாதுங்க. I cannot also say இங்க தான் that. இருக்கிறீங்களா? Are you all here? Are you here? இங்க தான் இருக்கீங்களா? Wearing a cross நம்ம கிராஸை நம்ம செயின்ல doesn't mean போடுறதுனால carrying your cross daily. அது உங்களுடைய சிலுவையை நீங்கள் தினமும் சுமக்கிறீர்கள் என்ற Let அர்த்தம் me அல்ல. repeat it again. நான் மறுபடியுமாக Wearing a சொல்கிறேன், cross doesn't mean carrying your cross உங்கள் daily. கழுத்திலே நீங்கள் அந்த கிராஸை போட்டுக்கொள்வதனால் உங்களுடைய அந்த சிலுவையை நீங்கள் சுமக்கிறீர்கள் என்ற நான் அர்த்தம் அல்ல. கழுத்துலன்னு சொன்னேனா? ஏன் இந்த மாதிரி தப்பா டிரான்ஸ்லேட் பண்றீங்க? ஜோக் ஐயோ அழுதுற போறீங்கம்மா. கவனிங்க, வெறும் கழுத்துல இல்லைங்க, Not just in your நம்ம கார்லயும் around your போடுறோம். neck. நம்ம கார்லயும் போடுறோம், We put it in our car. முன்னாடி ஸ்டிக்கர் ஒட்ட We வைக்கிறோம். also put a sticker in எல்லா our car. இடத்துலயும் பார்த்தா நம்மள பார்த்தாலே ஓ பாரு ஸ்டிக்கர் பாரு, கிராஸ் இருக்கு, கழுத்துல கிராஸ், காதுல கிராஸ், கார்ல கிராஸ், கார்ல எல்லா இடத்துலயும் கிராஸ். So we put cross everywhere possible. சந்தோஷம் தாங்க. It's good. It Are brings you carrying happiness. your cross daily? ஆனால் உங்களுடைய சிலுவையை நீங்கள் Your தினமும் own cross, சுமக்கிறீர்களா? உங்களுடைய சிலுவையை உங்க சொந்த சிலுவை நீங்களும் நானும் சுமக்கிறோமா? Are we carrying our own cross? ஒருவன் தன் சொந்த சிலுவை சுமக்காவிட்டால், If a man does not carry his own cross, சொல்லுங்க, இங்க கை வச்சு சொல்லுங்க, என் சொந்த சிலுவை சுமக்கணும்னு சொல்லுங்க. I should carry my own cross. அதுதான் முக்கியங்க. And that is what is Are important. you here? கொஞ்ச நேரம் ஆடி போயிட்டீங்களா? கொஞ்சம் உங்க அட்டென்ஷனுக்காக அப்படி எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு சிஸ்டர். Being emotional in worship ஆராதனை வேளையிலே உணர்ச்சி பூர்வமாக ஆராதிப்பது doesn't always mean spiritual transformation. அப்படி என்றால் ஆவிக்குரிய ரீதியிலே மாற்றம் வருகிறது என்று நாம் சொல்ல Let me முடியாது. explain. நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் Being செய்றேன். emotional in worship. உணர்ச்சி பூர்வமாக நாம் ஆராதனை செய்வது. EAGCக்கு போகாதீங்க, EAGCக்கு போகாதீங்க. Don't go to EAGC. அங்க எமோஷனே கிடையாது. There's no emotion there. அங்க குதிக்கிறதே கிடையாது. There's nobody is jumping அங்க there. விழறதே கிடையாது. Nobody is falling down. இங்க பாருங்க குதிக்கறாங்க. Look at this place, people are இங்க jumping. பாருங்க விழறாங்க. Look at this place, people are இங்க பாருங்க falling. எமோஷனலா எப்படி அழறாங்க, கை தட்டறாங்க. See emotionally how they are crying and என்ன clapping டான்ஸ் their ஆடுறாங்க. hands. How much they are dancing Being there. emotionally இப்படியாக உணர்ச்சி emotional in பூர்வமாக worship ஆராதனையிலே உணர்ச்சி doesn't பூர்வமாக always mean செய்வது spiritual transformation. அது உங்களுடைய ஆவிக்குரிய ரீதியிலே மாற்றத்தை கொண்டு வரும் வேதம் என்று சொல்லுகிறது, சாத்தியமல்ல. The Bible says பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் பொழுது when the Holy Spirit comes on you, நீங்கள் குதிக்க மாட்டீங்க, you will not jump, நீங்க விழ மாட்டீங்க. you will not fall. பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் When பொழுது Holy Spirit comes on நீங்கள் you, பலன் அடைந்து you will be strengthened, நீங்கள் நிற்பீர்கள். you will stand. கரங்களை நல்லா தட்டுங்களேன். Being emotional in worship, emotionalா நல்ல
அதனால இமோஷனே இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்க. Don't say that தப்பா no எடுத்துக்காதீங்க. emotions. Don't take it in the wrong sense. நீங்க கை தட்டுங்க, You clap your hands. சத்தமா ஆராதிங்க, You will raise your நல்ல voice and பாட்டு you பாடுங்க. praise God. You sing for ஆனா Him. அதனால But because of that, நான் நல்ல சத்தமா பாட்டு பாடுறேன், I am raising, I'm singing என் loud. சத்தம் சாங்சுவரிக்கே கேக்குது. And my voice, everybody in the sanctuary can அவங்க என்ன hear. மைக்ல பாடுறது? What if நான் மைக் இல்லாமயே பாடி without காட்டுறேன். mic I will sing. இங்கதான் இருக்கிறீங்களா? Are you all here? being emotional ஆகவே உணர்ச்சி in பூர்வமாக worship. ஆராதனையிலே உணர்ச்சி You can be பூர்வமாக emotional இருப்பது. in worship, ஆராதனையை நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக but செய்யலாம். still ஆனாலும் கூட spiritually crippled. நீங்கள் ஆவிக்குரிய முடமாக இருக்கலாம். Listen, don't misunderstand me. தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். Sitting in the front row முதலாவது ரோல வந்து உட்கார்ந்ததுனால doesn't mean standing close to God. தேவனோடு கூட நீங்கள் நெருக்கமாக இருக்கிறீர்கள் என்பது அர்த்தமல்ல. Sitting in the front row ஃப்ரண்ட் ரோவில் உட்கார்ந்ததன் doesn't mean மூலமாக standing close to God. நீங்கள் தேவனோடு கூட நெருக்கமாக இருக்கிறீர்கள் என்பது நான் அர்த்தமல்ல. முன்னாடி தான் உட்காருவேன். I will always sit in the first row. சந்தோஷம். It's good. நான் Happy. முன்னாடி உட்கார்ந்தா ஃபீலே வேற. When you sit in the first row, the feel is ஆனா different. முன்னாடி உட்கார்ந்துகிட்டு But after sitting in the first row, கைவிடா கண்மலையேன்னு சொல்லி and you sing கைவிடா கண்மலையே, கறிகடை மீன் கடை மூடிடுவான்னு சொல்லி நினைக்க and கூடாது. when you think, oh, the meat shop, the fish எப்படா shop is முடிக்கறாங்கன்னு going to சொல்லக்கூடாது. close. Oh, when will they finish the sermon? முன்னாடி உட்காருது ஒண்ணு, You sitting in the front is one ஆண்டவரோடு thing, நெருங்கி இருப்பது இன்னொன்னு. and being close to God is another முன்னாடி thing. உட்காருது நல்லது, It is good for you to sit in the front பின்னாடி row. உட்காருது நல்லது. It is good to sit at the back ஆனா நீங்க also. சீக்கிரம் முன்னாடி உட்கார்ந்தீங்கன்னா But if you come and sit in the front row, மத்தவங்களை பின்னாடி அகாமடேட் பண்ண நமக்கு வசதியா இருக்கும். so it will be easy for us to accommodate people at the back. Calling Jesus Lord doesn't mean living under his leadership. இயேசுவே என்று நாம் சொல்வதனால் அவருடைய தலைமைத்துவத்தில் இருக்கிறோம் என்று அர்த்தமல்ல. இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொல்றதுனால Just because we call him Lord, Lord, அவரை நாம் தலையாக கொண்டு we don't consider him as our அவர் leader. சொல்லை கேட்பது அர்த்தமல்ல. It is not that we are listening to his இயேசுவினிடத்திலே word. வந்தாங்க. People came to Jesus. இயேசுவே நாங்க குழம்பி இருக்கிறோம். They said, Jesus, we are confused. எந்நேரமும் இயேசு இயேசுங்கறாங்க. Everybody is always calling your name. அற்புதங்களை செய்றாங்க. And they are doing miracles. சுகத்தை கொடுக்கறாங்க. They are healing people. பிசாசு துரத்துறாங்க. They are driving away demons. அவங்க யாரு? Who are they? யாரெல்லாம் இயேசு இயேசுன்னு சொல்றாங்களோ All those who said Jesus, Jesus, அவங்க எல்லாம் என்னுடைய சீஷர்கள் அல்ல. they are not my disciples. அவர்களை நான் அறியேன். I do not know them. யார் பிதாவின் சித்தத்தை The one செய்கிறார்களோ, who does the will of the Father, யாருடைய கண்கள் அவர் மீது and இருக்கிறதோ, whose eyes are fixed on him. ஹalleluya. Amen. Quoting verses வேத வசனங்களை கோட் செய்வது doesn't mean applying them in life. அதை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அபியாசிக்கிறீர்கள் என்ற Quoting அர்த்தமல்ல. verses இப்படியாக வேத வசனத்தை கூறுவதன் மனப்பாடம் பண்ணி மூலமாக வேத வசனத்தை அப்படியே ஒப்புவிக்கிறது by heart saying the word of God after by heart, அது ஒண்ணுங்க. that is one thing. அந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் வைத்து Keeping that word of God in our heart அதன்படி வாழ்வது இன்னொன்னுங்க. and living according to that is கரங்களை another தட்ட thing. மாட்டீங்களா? Listen to this. இதை கேளுங்க. Speaking about faith விசுவாசத்தை குறித்து பேசுவது doesn't always mean walking by faith. அதனால் நாம் விசுவாசத்திலே நடக்கிறோம் என்ற Should I அர்த்தமல்ல. repeat it again? திரும்பவுமாக சொல்கிறேன். Speaking about faith. விசுவாசத்தை குறித்து Somebody say பேசுவதினால் about faith. விசுவாசத்தை குறித்து You பேசுவதினால் may give me the best definition for faith. விசுவாசத்திற்கு ஒரு சரியான அர்த்தத்தை நீங்கள் சொல்லலாம். Speaking, about faith doesn't always mean walking by faith. விசுவாசத்தில் பேசுவதினாலே விசுவாசத்தில் நடக்கிறோம் என்ற அர்த்தமல்ல. இங்கதான் இருக்கிறீங்களா? Are you all here? சொல்லுங்க விசுவாசத்தை குறித்து. About faith. சத்தமா சொல்லுங்க விசுவாசத்தை குறித்து. About faith. அதிகமாக பேசுகிறதுனால, Because we talk about it அதிகமாக more. பேசுறதுனால Because we talk about faith more. விசுவாசித்து நடக்கிறோம் என்பது அர்த்தமல்ல. It does not mean that we are walking by விசுவாசத்தை faith. குறித்து பேசுவது ஒண்ணு, Talking about faith is one thing. விசுவாசத்தில் நடப்பது இன்னொன்னு. And walking in faith is another thing. கரங்களை தட்டுவோமா? Listening to many sermons அநேக
பிரசங்கங்களை கேட்பது doesn't always produce a changed life. அது ஒரு உங்க வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது என்று சொல்ல நான் வேற முடியாது. எதையும் கேக்குறது இல்ல சிஸ்டர். I'm not listening to anything, sister. எப்பவுமே செய்தி தான் கேட்டுக்கிட்டே Always I இருக்கிறோம். listen to the messages. ஹோலி காட் போயிட்டே இருக்கும். Holy God channel would go காட் on. டிவி போயிட்டே இருக்கும். God TV would be on. டே ஸ்டார் போயிட்டே இருக்கும். Day Star would be on. அந்த சேனல் போயிட்டே இருக்கும். And all these God's channel அது would be going கேட்டுக்கிட்டே on. இருக்கிறது And I தான். would continue to listen to the சும்மா sermons. நிறைய செய்திகளை கேட்கறதுனால Just because someone is listening to many sermons, வாழ்க்கை மாறி இருக்குன்னு சொல்ல they முடியாதுங்க. cannot say that their life is Are transformed. you here? இங்க தான் இருக்கீங்களா? Being admired by people மற்றவர்களால் பாராட்டப்படுவதினாலே doesn't mean being approved by God. தேவன் உங்களை அங்கீகரித்தார் என்று அர்த்தம் அல்ல. ஓ என்ன ஒரு லீடர் பாருங்க. What a leader that நமக்கு person ஒரு is. கிறிஸ்டியன் லீடர் கிடைச்சிட்டாரு. We have got a Christian அவர் leader. பேர் கிறிஸ்டியன் பேரு. He has a Christian name. கிறிஸ்டியன் லீடர் கிடைச்சிட்டாரு. We have got a Christian leader. அவர் கிறிஸ்டியன் பேரை வச்சிருக்கிறதுனால Because he has a Christian name, நம்ம அவரை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. we don't have to follow him. அவர் கிறிஸ்டியன் பேரை வச்சு லீடரா இருக்கலாங்க. He may have a Christian name, ஆனால் ஆண்டவர் அவர் அப்ரூவ் பண்ணி இருக்கிறாரா? but has God approved him? ஆண்டவர் அப்ரூவ் பண்ணி இருக்கிறாரா? Has God approved him? அதுதான் கேள்வி. That is the question. Let me finish. A crowded church அநேக ஜனக்கூட்டம் வருகிற சபை doesn't always mean a committed church. அது ஒரு கமிட்டட் சபை என்று நாம் சொல்ல A முடியாது. crowded church அநேக ஜனக்கூட்டம் doesn't வருகிற சபை always mean a committed church. அது மிகவும் ஒரு அர்ப்பணித்த ஒரு சபை என்று சொல்ல முடியாது. ஆயிரக்கணக்கான ஜனமே Thousands of people. எங்க ஜனக்கூட்டம் இல்லங்க. Where the multitude of people are not there. எல்லா வழிபாட்டு ஸ்தலத்திலும் கூட்டம் இருக்கு. In all religious places you can see people. மசூதிக்கு போனா கூட்டம் இருக்கு. When you go to Masudi you can see கோயிலுக்கு போனா கூட்டம் இருக்கு. When you go to the temple you see தர்காக்கு people. போனா கூட்டம் You go இருக்கு. to Dargah you see people. Infant Jesus Churchக்கு போனா You go கூட்டம் to இருக்கு. Infant Jesus Church you see எல்லா people. வழிபாட்டு தலங்களிலும் In all the religious places கூட்டம் இருக்கு. you see people. crowded church இப்படியாக doesn't ஜனக்கூட்டம் இருக்கிற always சபை mean அதற்கு இது அர்த்தம் அல்ல. a committed church. அது அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சபை என்று. சொல்லுங்க அர்ப்பணிக்கப்பட்ட சபைன்னு சொல்லுங்க. committed church. சத்தமா சொல்லுங்க அர்ப்பணிக்கப்பட்ட சபை. committed church. Today many people இன்றைக்கு அநேக ஜனங்கள் are stuck in the gate called beautiful. இந்த அலங்கார வாசலிலே அங்கே They are stuck முடங்கி at the தங்கி gate called விடுகிறார்கள். beautiful. இந்த அலங்கார வாசல் அண்டையிலே தங்கி Turn விடுகிறார்கள். with me to Acts chapter number 3 அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் verse number 4. 4வது வசனம். Look at this. எங்களை நோக்கி பார். Peter and John says to this crippled man, பேதுரும் யோவானும் அந்த முடவனை பார்த்து he's சொல்கிறார்கள், crippled emotionally. அவன் உணர்ச்சிபூர்வமாக ஒரு He's முடவனாக இருக்கிறான். crippled spiritually. ஆவிக்குரிய ரீதியிலே முடவனாக He's இருக்கிறான். crippled mentally. மன ரீதியிலே ஒரு முடவனாக He's இருக்கிறான். crippled physically. அவன் சரீரபூர்வமாக ஒரு முடவனாக He's a இருக்கிறான். crippled man. அவன் ஒரு சப்பானியாக Peter முடவனாக and John இருக்கிறான். says to him, பேதுருவும் யோவானும் அவனை பார்த்து look at சொல்கிறார்கள், us. எங்களை பாருங்க. It is not just a request. அது ஒரு ரெக்வெஸ்டாக அந்த இடத்திலே Peter and வரவில்லை. John, they are not there to request him. பேதுரும் யோவானும் அவர்களை பார்த்து அப்படி They சொல்லவில்லை. are not requesting him to look at them. அவர்களை பார்த்து என்னை பார்க்க மாட்டாயா அப்படி என்று It is கேட்கவில்லை. more than, it is deeper than request. அதை தாண்டி அந்த ரெக்வெஸ்டை தாண்டி மிகவும் ஆழமானது. Look at us means எங்களை நோக்கி பார் என்று when you சொல்லும் look பொழுது, at us, நீ எங்களை நோக்கி பார்க்கும் you பொழுது see Jesus in us. எங்களுக்குள்ளாக இயேசுவை நீ பார்ப்பாய். Hallelujah. எங்களை நீங்க பாருன்னு சொல்லும் பொழுது, When they said you look at us, எங்கள் பலன் அல்ல, it's not our strength, எங்கள் நீதி அல்ல, it is not our எங்கள் righteousness, பரிசுத்தம் அல்ல, it is not our holiness. என்னை பார் என்று சொல்லும் பொழுது, When they said look at us, எனக்குள்ளாக இருக்கிற இயேசுவை நீங்க பார்க்கணும்னு you should சொல்றாரு. look at the Jesus who is in us. Hallelujah. Paul say, Peter says, பேதுரு சொல்கிறான், silver and gold money I do not have, பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, but I do have, I give it to you. என்னிடத்தில் இருப்பதை உனக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள். In other words, இன்னொரு வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க சில்லறை இல்லைன்னு சொல்லுங்க. not coins, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க சில்லறை இல்லைன்னு not சொல்லுங்க. coins, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க சில்லறைக்கு செட்டில் ஆகாதீங்கன்னு settle சொல்லுங்க. for coins, சில்லறைக்கு ஒருபோதும் செட்டில் do ஆகாதீங்க. not ever settle for coins. Amen. We don't have children, We don't have children, but we have the name of Jesus. நம்மிடத்திலே இயேசுவின் We நாமம் have the இருக்கிறது. name of Jesus.
Jesus. and we have the name of We Jesus. have his name. அவருடைய நாமம் We நம்மிடத்தில் have his இருக்கிறது. love. அவருடைய அன்பு நம்மிடத்தில் We have his இருக்கிறது. compassion. அவருடைய மனதுருக்கம் We have நம்மிடத்தில் his இருக்கிறது. promise. அவருடைய வாக்குத்தத்தம் We நம்மிடத்தில் have his இருக்கிறது. power. அவருடைய வல்லமை நம்மிடத்தில் More than இருக்கிறது. everything. எல்லாவற்றை தாண்டி We have his presence. அவருடைய பிரசன்னம் நம்மிடத்தில் இருக்கிறது. And more than all that, இவை எல்லாவற்றை காட்டிலும் we have the heart of Jesus. நமக்கு இயேசுவினுடைய இருதயம் நமக்குள்ளாக That's the இருக்கிறது. reason they are challenging him. ஆகவேதான் அந்த சவாலை அவர்கள் அங்கே வைக்கிறார்கள். Look at them. அவர்களை பார்த்து Listen. கேளுங்கள். Faith, விசுவாசம், focus and faith are connected. விசுவாசமும் கவனமும் தொடர்புடையது. Focus and faith. விசுவாசமும் சொல்லுங்க, கவனம். பார்வையும் கவனமும். Faith and சொல்லுங்க, focus. கவனமும் Faith and focus. கவனமும் பார்வையும் Focus and faith இணைந்தே இருக்கிறது. are always connected. கவனம் சிதறுமானால் If you lose your focus, first victim யாரு? who is the first victim உங்க there? விசுவாசம் தான் அடிபடும். It is your faith which gets சொல்லுங்க, first affected. victim சொல்லுங்க. Which is the first என் victim? கவனத்தை நான் மற்ற இடங்களிலே செலுத்தும் பொழுது If I put my focus somewhere else, முதல் அடிபடுறது விசுவாசம் தான். the first thing that gets affected is your அதனால faith. கவனத்தையும் விசுவாசத்தையும் பிரிக்கவே முடியாது. You can never separate focus and faith. Faith is sustained by focus. விசுவாசம் கவனத்தினால் நிலை நிற்கிறது. Faith is sustained by focus. விசுவாசம் கவனத்தினால் நிலை நிற்கிறது. உங்க விசுவாசம் நிலைக்கணும்னு சொன்னா So if your faith has to be பக்கத்துல sustained, பார்த்து சொல்லுங்க, உங்க விசுவாசம் நிலைக்கணும்னு சொன்னா if your faith has to be உங்க விசுவாசம் sustained, நிலைக்கணும்னு சொன்னா if your faith has to be sustained, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவின் மீது கண்களை பதிய you need to வைக்கணும். fix your eyes on Jesus, who is the author and the finisher of your faith. இன்னொரு prophet அல்ல, இன்னொரு பாஸ்டர் அல்ல, It is இன்னொரு not preacher அல்ல. another prophet or a preacher or a pastor. நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவது ஏமாத்திரம். It is vain to put our trust in mere man. ஆமென். ஆக யார் மீது கவனத்தை பதிய வைக்கணும்? Where should we fix our eyes? Listen to this. Faith grows where focus rests. கவனம் எங்கே இளைப்பாறுகிறதோ விசுவாசம் அங்கே வளர்கிறது. சொல்லுங்க, faith grows விசுவாசம் வளர்கிறது. where focus rests. கவனம் எங்கே இளைப்பாறுகிறதோ, ஒரு இடத்துல உங்க பார்வையை செட்டில் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, as if you settle your focus on one உங்க place, பார்வையை இயேசு மீது செட்டில் பண்ணிட்டீங்கன்னு if you சொன்னா, settle your focus upon Jesus, உங்க இளைப்பாறுதல் நிச்சயம். the rest is for sure. உங்க இளைப்பாறுதல் வளரும். And உங்கள் your, விசுவாசம் வளரும். your faith will grow. ஆமென். Whatever fills our vision eventually shapes our faith. நம்முடைய தரிசனத்தை எது நிரப்புகிறதோ அது நம்முடைய விசுவாசத்தை நம்முடைய வடிவமைக்கிறது. பார்வை எது நிரப்புகிறதோ, Whatever fills our vision, நீங்க 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 கண்டதை பார்த்துக்கிட்டே இருங்க. டிவியில, இந்த போன்ல, யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல நீங்க பார்த்துட்டே இருங்க. if you continue to watch all the Full unwanted அதுதான். things in the social media, அப்போ அது என்ன செய்யுங்க? what does it do? உங்க விசுவாசத்தை ஷேப் பண்ணாதுங்க. It will not shape your faith. இயேசுவின் மீது கண்களை பதிய வைக்கும் பொழுது But when we fix our eyes on அது Jesus, நம்முடைய விசுவாசத்தை ஷேப் it will பண்ணுகிறது. shape our faith. If our eyes are fixed on fear, பயத்தின் மேல் நம்முடைய கவனம் இருக்கும் பொழுது faith weakens. அந்த இடத்திலே விசுவாசம் If our eyes பலவீனமாகிறது. are fixed on problems, நம்முடைய கண்கள் பிரச்சனைகள் மேல் வைக்கும் பொழுது discouragement அந்த இடத்திலே ஏமாற்றம் வருகிறது. grows. When our eyes are fixed on people, நம்முடைய கண்கள் ஜனத்தின் மக்களின் மேல் வைக்கும் பொழுது disappointment comes. அந்த இடத்திலே ஏமாற்றம் ஆகிறது. Turn to somebody and say, faith பக்கத்துல needs- பாத்துங்க, விசுவாசம் faith needs focus. விசுவாசத்திற்கு கவனம் தேவை. Faith needs focus. விசுவாசத்திற்கு கவனம் தேவை. சொல்லுங்க, faith needs focus ன்னு சொல்லுங்க. விசுவாசத்திற்கு கவனம் தேவை.